12ஆம் வகுப்பு பயிற்சி 12.2 சாப்டர் 12ல் 2வது பயிற்சி. இதில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 6 ட்ரூத் டேபிள். இந்த 6ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்டிவிஷன் 1 நாட் பி இன்டர்செக்ஷன் நாட் கியூ. முதல்ல பி கியூ, அடுத்தது நாட் பி, அடுத்தது நாட் கியூ, நெக்ஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நாட் பி இன்டர்செக்ஷன் நாட் கியூ. இன்டர்செக்ஷன் பி மாதிரி இருக்கும் தலைகீழ. டி 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 2 டி 2 எஃப். அது அடுத்ததில் டிஎஃப் டிஎஃப். நாட் பி. நாட் பி அப்படின்னா பியில் இருக்கக்கூடியதை அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். நாட்னா ஆப்போசிட்னு அர்த்தம். ஆப்போசிட் வேர்டை மாற்றணும். டீனா எஃப், எஃப்னா டி. டிக்கு எஃப்பு, இன்னொரு டிக்கு எஃப்பு, அப்புறம் இருக்கிற 2 எஃப்புக்கும் டின்னு வந்துடும். அடுத்தது நாட் கியூ. கியூவில் இருக்கிறதெல்லாம் அதே போல் மாற்றி எழுதணும். டீனா எஃப்பு, எஃப்னா டி. டிக்கு எஃப்பு, எஃப்புக்கு டி, டிக்கு எஃப்பு, எஃப்புக்கு டி. அடுத்தது கடைசியாக இருக்கிறது என்ன? நாட் பி நாட் கியூ, ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கும். இன்டர்செக்ஷன்னா என்னென்னா, ரெண்டுத்துலேயுமே டி இருந்தால் மட்டும்தான் டி. டி இருந்தால் மட்டும்தான் டீன்னு வரும். அதை தவிர வேறு எது வந்தாலும் எஃப்பு தான். அதனால் டி வந்தால் மட்டும் டீன்னு போடணும். இப்போ நம்ம ஆன்சரில் பார்ப்போம். எஃப்எஃப்பு டிடி வந்தால் தான் டி. டிடி எங்கே இருக்குது பாருங்கள், கடைசியில் இருக்குது. டிடிக்கு டி. மீதி இருக்கிறதெல்லாம் டிடி வரல. அதனால் மீதி இருக்கிற 3த்துக்கும் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா எஃப் தான் போட போகிறோம். எஃப்பு எஃப்பு எஃப்பு. சப்டிவிஷன் 1 ஓவர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 நாட் பி இன்டர்செக்ஷன் நாட் கியூ. இப்போ நம்ம டேபிளில் அதை மதிப்பை கண்டுபிடிப்போம். பி கியூ, அடுத்தது நாட் கியூ, அப்புறம் ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி இன்டர்செக்ஷன் நாட் கியூ, அடுத்தது ஃபுல்லாக எல்லாம் சேர்த்து பி இன்டர்செக்ஷன் நாட் கியூ, ப்ராக்கெட் போட்டு நாட்டு மறுபடியும். இப்போ இதில் நமக்கு தெரியும் பிக்யூ எப்படி எழுதுறது, நாட் கியூ எப்படி எழுதுறதுன்னு தெரியும். அதெல்லாம் எழுதிடுறோம். அடுத்தது பிக்கும் நாட் கியூக்கும் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்னென்னா, டிடி வந்தால் டி. டிடி வந்திருக்கா பாருங்கள். பிக்கும் நாட் கியூக்கும் மட்டும் பார்க்கணும். அந்த 2 பிளேஸில் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்கணும். டிடி வந்தால் மட்டும்தான் டி. டிடி டிஎஃப் டிடி வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல டி போடுறோம். அதுக்கப்புறம் டிடியே வரல. அதனால் மீதி இருக்கிற 3 இடத்துலையும் எஃப் தான் வரும். அடுத்தது கடைசியாக இருக்கிறது ஓவரால் எல்லாம் சேர்ந்தது. அப்படியே இப்போ கண்டுபிடிச்சதுக்கு நாட்டுனா ஆப்போசிட்டாக மாற்றி எழுதணும். அவ்வளோதான். டீனா எஃப், எஃப்னா டி. எஃப்க்கு டி, டிக்கு எஃப், மீதி இருக்கிற 2 எஃப்புக்கும் 2 டி வரும். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பி யூனியன் கியூ யூனியன் நாட் கியூ. சம்மில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கிறோம். இப்போ டேபிள் முதல்ல பி கியூ, அப்புறம் பி யூனியன் கியூ ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, அப்புறமேலுக்கு நாட் கியூ. லாஸ்ட்டில் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இருக்கிறது ஃபுல்லாக எழுதிடும். பி யூனியன் கியூ யூனியன் நாட் கியூ.
நமக்கு PQ எப்படி எழுதுறதுன்னு தெரியும், எழுதிடுவோம். P யூனியன் Q. யூனியன்கிறது என்னன்னா FF வந்தால் மட்டும்தான் F. மீதி எல்லாத்துக்கும் வந்து என்ன வரும்னா T தான். FF வந்தால் F. அதனால் நம்ம இப்போ P யூனியன் Qவில் FF வந்திருக்கான்னு பார்ப்போம். FFக்கு மட்டும்தான் Fன்னு எழுதணும். P யூனியன் Qவில் FF எங்கே இருக்குன்னு பாருங்கள். கடைசியில் இருக்குது FF. அதனால் FFக்கு F. மீதி இருக்கிற மூணுத்துக்கும் T தான் வரும். அடுத்தது நாட் Q. நாட் Qனா என்னென்னா Qவில் இருக்கிறது அப்படியே மாற்றி ஆப்போசிட்டாக எழுதணும். Tனா F, Fனா T. Tக்கு F, Fக்கு T, Tக்கு F, Fக்கு T. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் P யூனியன் Q. அதுக்கும் நாட் Qக்கும் யூனியன். யூனியன்னா ஏதாச்சும் ஒரு T இருந்தாலே T தான். ரெண்டுமே Fஆக இருந்தால் F. அப்போ இதில் ரெண்டுமே F எதில் வருதுன்னு பார்ப்போம். எதுலேயுமே 2 F வரல. அதனால் எல்லாமே என்ன வரும்னா T தான் வரும். ஏன்னா நமக்கு ஒரு T இருந்தாலே T தான். அதனால் இதில் F 2 F வரல. அதனால் எல்லாமே T போட்டுரும். 4மே T. 4மே T. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4. நாட் P டென்ஸ் டு R. நாட் P. இதில் வந்து PQR அப்படின்னு 3 வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி 2 தானே பார்த்தோம். இங்கே PQR. இப்போ இதுக்கு மதிப்பு எழுதணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நாட் P. அடுத்தது நாட் Pலேருந்து டென்ஸ் டு R. அது அப்படியே நாட் P டென்ஸ் டு R. இப்போ அடுத்தது அந்தாண்ட இருக்கிறது P போத் சைடு இம்ப்ளைஸ் Q. இப்போ ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து கடைசி காலத்தில் எழுதணும். அதனால் ஆள்னு எழுதிப்போம். எல்லாத்தையும் அந்த இடத்துல எழுத இடம் இல்லை. அதனால் ஆள். முதல்ல P மதிப்பு 4T. Qவில் 2T. Rல் 1T. Pயில் 4T. அடுத்தது 4F வரும். Qவில் 2T 2F. மறுபடியும் 2T TF. 2T 2F 2T 2F. அதுமாரி Qவில் எழுதிடலாம். Rல் வரும்போது TF 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 அப்படின்னு வரும். அதனால் TF TF TFன்னு அந்த வரிசையும் எழுதி முடிச்சிடணும். அடுத்த வரிசையில் நாட் P. நாட் P அப்படின்னா Pயில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக மாற்றணும். 4Tயையும் 4Fஆக மாற்றிடணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 4Fஐயும் 4Tயாக மாற்றிடுவோம். இப்போ நமக்கு அடுத்தது என்ன இருக்குது, நாட் P டென்ஸ் டு R. நாட் P இந்த இம்ப்ளைஸ் R. இம்ப்ளைஸ்னால் என்னென்னா TF வந்தால் மட்டும் F. TF வந்தால் F. மற்ற இடத்துலலாம் என்ன செய்யணும்னா T தான். TF எங்கே வருதோ அங்கே மட்டும் நம்ம F போடணும். நாட் Pயும் Rயும் பார்க்கணும். நாட் Pலேருந்து Rக்கு போகுது. நாட் Pலேருந்து Rக்கு, இந்த பக்கத்துலேருந்து Rக்கு போகுது. அப்போ Rல் வந்து நமக்கு Fவும் T வந்து நாட் Pலேயும் வரக்கூடாது. FT வரலாம், TT வரலாம், FF வரலாம். இந்த மூணுத்துக்கும் T தான். ஆனால் TFன்னு எங்கே வருதுன்னு பாருங்கள். TFன்னு வந்தால் F. TFன்னு 2 இடத்துல வந்திருக்கு. 2 இடத்துலையும் F. மீதி இருக்கிற எல்லாம் வந்து என்னென்னா T தான். எல்லாத்துக்கும் T போட்டு வரும். அடுத்தது P both implies Q. இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா சேம் லெட்டர் வந்தால் T. FF வந்தாலும் T, TT வந்தாலும் T. ரெண்டும் கலந்து வந்தால் F தான். Fவும் Tயும் கலந்து வந்தால் F. ரெண்டுமே ஒரே
சிம்பிளாக இருந்தால் டி போடணும். எதுக்கு பிக்கும் கியூக்கும் பாருங்கள். பிக்யூ இருக்கு இல்லையா, அதில் ரெண்டும் சேம் சிம்பிளாக இருந்தால் டி. அப்போ மொதல் 2 டி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஃப்டி கலந்து வருது. அதனால் என்ன வரும்னா எல்லாமே எஃப் வரும், கடைசி 2 தவிர. கடைசி 2ல் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் அந்த கடைசி 2 மட்டும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரெண்டுமே டி தான் வரும். மொதல் 2 டி வரும், கடைசி 2 டி வரும். மொதல் 2 டி, கடைசி 2 டி. டி 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 எஃப்எஃப் டி, இன்னொரு எஃப்எஃப் டி முடிஞ்சுது. இப்போ எல்லாம் கம்பைன் பண்ணி மொத்தமாக இப்போ பார்க்க போகிறோம். நாட் பி டென்ஸ் டு ஆருக்கும் பி போத் இம்ப்ளைஸ் கியூவுக்கும் இன்டர்செக்ஷன் வெட்டு எடுக்கணும். அப்போ ரெண்டுத்துலேயும் டி இருந்தால் தான் டி போடணும். ரெண்டுத்துலேயும் டி இருந்தால் தான் டி. ரெண்டுத்துலேயும் டி இருந்தால் டி. ஒரு இதில் எஃப் இருந்தாலும் எஃப் தான். அதனால் இன்னொரு இடத்துலையும் அதே போல் டி இருக்குது. 3 இடத்துல டி வருது, மீதி இருக்கிற எல்லாம் என்ன வரும்னா எஃப் தான் வரும். அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சது இதோட.